இதயத்துல்லா சார் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இது கடந்த சட்டமன்ற தேர்தலோடு பார்க்கும்போது வழக்கமாக கூட்டணி கட்சிகள் எல்லாமே அதிக தொகுதிகள் வேண்டும் அப்படின்னு கேட்கறது வழக்கமான ஒன்று தான். அது உடன்பாடு ஏற்பட்டு ஒரு சுமூகமான ஒரு நிலை அமையும். ஆனால் இந்த முறை காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு கேட்போம் அப்படிங்கிறது தொடக்கத்திலேருந்தே ரொம்ப உறுதியாக சொல்லிட்டு இருக்காங்க. திரு கே அழகிரி வைத்த குற்றச்சாட்டுகள் விமர்சனம்லாம் ரொம்ப கடுமையான விமர்சனம்லாம் பார்க்கப்படுது. என்ன காரணம்? குற்றச்சாட்டு வேறு, விமர்சனம் வேறு. காங்கிரஸ் கட்சியிலே உள்ள தலைவர்கள் தங்களுடைய விருப்பங்களை தெரிவிப்பார்கள். சரி, அது அவருடைய விருப்பம், அது தவறல்ல. நாங்கள் மீண்டும் மீண்டும் பல இடங்களில் எங்கள் கட்சி தொண்டர்களை ஊக்கப்படுத்த காமராஜ் ஆட்சி என்று சொல்லுவோம். சரி, அதனால் காமராஜ் ஆட்சி என்று சொல்லும் பொழுது காங்கிரஸ்காரர்களுக்கு ஒரு உற்சாகம் ஏற்படும். ஓகே. அதனால் காங்கிரஸுடைய தலைமை என்பது அகில இந்திய தலைமை, தமிழ்நாட்டுடைய தலைமை திரு செல்வை பிறந்தகை அவர்கள். சரி, இதான உண்மை. ஆமாம் சார். இப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை இன்னைக்கு திமுகவை எதிர்த்து, அதே மாதிரி அகில இந்திய தலைமை திமுக கூட்டணியவோ கட்சியவோ எதிர்த்து நாங்கள் கூட்டணியை விட்டு விலக போகிறோம், நாங்கள் கூட்டணியில் இல்லை, எங்களுக்கு அமைச்சர் பதவி வேணும், நாங்கள் அதிக சீட்டு கேட்போம்னு இந்த ரெண்டு தரப்பும் ஏதாவது சொல்லியிருக்கா? இல்லை, சொல்லலாம். அப்படின்னா கூட்டணி முறையாக இருக்கிறதுன்னு அர்த்தம். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்த கூட்டணியில் எல்லாரும் எந்த விதமான சண்டையோ சச்சரவோ இல்லாமல் இருக்கும். இதுதான் உண்மை. இதை நான் ஒரு காங்கிரஸ்காரனா சொல்றேன். ராமன் எதையும் சொல்லலாம், மணிகண்டன் எதையும் சொல்லலாம், யாரும் எதையும் சொல்லலாம். ஒரு காங்கிரஸுடைய மாநில துணைத் தலைவர் திரு செல்வ பெருந்தைக்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய நான் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய உறுப்பினர். நான் சொல்றேன், காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் எந்த முரண்பாடும் இல்லை. இப்போ பிரச்சனை அப்படிங்கிறது காங்கிரஸ் திமுகவுக்கு முரண்பாடா அப்படின்றது. அதை தாண்டி காங்கிரஸுடைய இந்த கோரிக்கை இந்த முறை ரொம்ப வலுவா இருக்கு. என்ன காரணம்? திரு கே அழகிரி சொன்னது காங்கிரஸுடைய கருத்தா? திரு மேலிட பார்வையாளர் திரு கிறிஸ்தோடங்கர் சொன்னது காங்கிரஸுடைய கருத்தா? இதெல்லாம் என்ன? அதாவது பார்வையாளர்கள் வருவார்கள் போவார்கள். சரி. ஆனா காங்கிரஸுடைய தலைமைனா தமிழ்நாட்டு தலைமை திரு செல்வ பெருந்தகை, அகில இந்திய தலைமை திரு மல்லிகார்ஜுன கார்கே. ஓகே. இதற்கு அடுத்தபடியாக ஒருத்தர் கருத்து சொல்லலாம், திரு ராகுல் காந்தி. திரு ராகுல் காந்தி அவர்களுக்கும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் உள்ள பிணைப்பு என்பது ஒரு சகோதர பாசம் என்பதை நாம் பல நேரங்களில் உணர்ந்திருக்கோம். சரி. இந்த ரெண்டு பேரும் அகில இந்திய அளவில் சொன்னாங்கன்னா அது ஏற்படும். நீங்க சொல்றது ரொம்ப சரி, அதில் மாற்று கருத்து இல்லை. இப்போ இவங்க சொன்னது யாரும் மறுக்கலையே சார். திரு செல்வ பெருந்தகை மறுக்கல. இல்லை, அது அவங்களுடைய கருத்து. அது அந்த கருத்துங்கிறது ஏற்புடையது கிடையாது. அதை நாங்கள் என்னங்கிறது பேசி சரி பண்ணிடுவோம், இனி அப்படி சொல்ல மாட்டாங்க அப்படின்னு எதுவும் மறுப்பு தெரிவிக்கலையே. ஏன் மறுக்கணும்? காங்கிரஸ் என்பது ஒரு ஜனநாயக கட்சி. சரி. பல்வேறு குரல்கள் எழத்தான் செய்யும். அந்த குரல்கள் எழுந்தாலும் முடிவு எடுக்கிற இடத்துல யார் இருக்காங்கிறது தான் முக்கியம். தமிழ்நாடுடைய காங்கிரஸுடைய தலைவர் ஒரு முடிவு எடுத்தாருன்னா அகில இந்திய தலைமை இதை ஏற்றுக்கொண்டதுன்னா அதுதான் முடிவான முடிவு. சரிதானா? ஒவ்வொரு கட்சியிலும் பல பேர் பலவிதமாக பேசுவாங்க. இது ஒரு இதை கணக்கு எடுத்துக்க முடியாது. இன்னைக்கு உண்மை நிலை என்ன? திமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் 2021 நாங்கள் 41 இடத்துல இருந்து 25 கொடுக்கும்போது நாங்கள் என்ன செஞ்சோம்? இருக்கிற இடம் எங்களுக்கு குறைஞ்சிச்சு. என்ன சொல்லி குறைச்சாங்க? நம் கட்சியில கூடுதல் கூட்டணி வந்திருக்கு, வலிமையா இருக்கிறதுனால அதிகமான இடங்கள்ல நம்ம வெற்றி பெற முடியும்னு சொன்னாங்க. சரி. அந்த அடிப்படையில் வெற்றியும் பெற்றோம். இதான உண்மை. எவ்வளவு இடம் பெறுவது என்று இல்லை. கடந்த முறை பாஜக எத்தனை இடத்துல இருந்துச்சு, எத்தனை இடத்துக்கு வந்துச்சு? 4 இடத்துல 4 இடத்துல வந்துச்சு. அது எவ்வளவு பெரிய தோல்வி அது. சரி. அது மாதிரி பிரச்சனை எங்கே இருக்குதுன்னு சொன்னா, இன்னைக்கு அதிமுகவிட்ட கூட்டணியே இல்லை, 2 கட்சி தான் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும், பெரிய கட்சி 2 கட்சி தான் அதிமுகவில் இருக்கு. இங்கே அதிகமான கட்சிகள் இருக்கு. இந்த கட்சிகள் தங்களுடைய மக்கள் பிரச்சனையை எடுத்து சொல்லும். கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் உங்களுக்கு 12 மணி நேர வேலை வாய்ப்பு என்று திமுக அரசு எடுத்த போது அதை எதிர்த்தார்கள். சரி. திமுக கூட்டணி தானே, ஏன் எதிர்த்தார்கள்? சரி. ஆனா திமுக என்ன செஞ்சுச்சு? ஆமா பரவாயில்ல 8 மணி வச்சுக்கிறோம்னு சொன்னாங்க. கான்ட்ராக்ட் லேபர் பஸ்ஸில் வைக்கணும்னு சொன்னாங்க. கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் விசிக எல்லாம் எதிர்த்துச்சு. எதிர்த்தா இல்லையா? ஆனா அதுக்காண்டி எங்க கூட்டணி எதாச்சா? உடனே ஒரு மதியுயா இருக்கக்கூடிய முதல்வர் என்ன செஞ்சாரு? உடனே அதை நிறுத்தினாரு. பிரச்சனைகள் எப்பொழுது வரும் பொழுது நானே பல நேரங்களில் போராட்டம் கேட்டிருக்கேன், நேரமும் பேசியிருக்கேன்.
சிறைவாசிகள் விடுதலை வரும்பொழுது என் தலைமையில தான் ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னால சர்வகட்சி கூட்டம் நடந்துச்சு. அதுக்கு பிறகு என்னை அழைத்தார்கள், பேசினார்கள், சிறைவாசிகள் விடுதலை செய்தார்கள். இல்ல அது ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் ஒரு காங்கிரஸ்காரன். ஒரு மக்களுடைய பிரச்சனை வரும்போது காங்கிரஸ் குரல் கொடுக்கறாங்க, இல்ல. இத தவிர நீங்க காங்கிரஸ்ல ஒரு மிக முக்கியமான ஒரு தலைவர். நீங்க தேசிய காங்கிரஸ்ல தேசிய அளவிலும் சரி மாநில அளவிலும் மிக முக்கியமான ஒரு தலைவர். நீங்க சொல்லுங்க, ஆட்சியில பங்கு வழக்கமா அதிகமான சீட்டு கேட்கறது அது ஒரு பக்கம், அதை விடுங்க. ஆட்சியில பங்கு கேட்போம் அப்படிங்கறதுல உடன்படுறீங்களா? அது உங்க கருத்தா? எல்லாருடைய ஆசை தானுங்க. ஆட்சியில உங்களுக்கு அந்த ஆசை இருக்கு. ஒரு நிமிஷம், ஒவ்வொரு காங்கிரஸ் தொண்டனுக்கும் அந்த ஆசை இருக்கு. ஆனா முடிவு எடுக்கிற இடத்துல காங்கிரஸ் தொண்டன் இல்ல. இங்க காங்கிரஸ் தொண்டனுடைய ஒட்டுமொத்த முடிவை எடுப்பது அகில இந்திய காங்கிரஸ் கட்சி, அகில இந்திய தலைமை. அந்த தலைமை தேவைப்பட்டால் திமுகவிடம் கேட்கலாம். அவர்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். முடிவெடுப்பது என்பது வேறு, ஒரு கட்சியினுடைய உறுப்பினர் என்பது வேறு. கட்சியில் லட்சக்கணக்கான உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். முடிவு எடுக்கக்கூடிய இடத்துல யார் இருக்காங்க? அந்த முடிவு எடுத்திருந்தா நீங்க சொல்ற மாதிரி 2021 திமுக ஆட்சியில கிடையாது, தேர்தல் நின்றுச்சு. ஆனா அந்த நேரத்திலே நினைச்சிருந்தா கேட்டிருக்க முடியும், கேட்கல. அப்ப என்ன அர்த்தம்? திமுகவுக்கு முழுமையான உரிமையை கொடுத்தாங்க. இன்றைக்கு திமுக ஆட்சியிலும் இருக்கிறது, பலமாகவும் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல எப்படி காங்கிரஸ் கேட்கலாமே ஒழிய அது முடிவு எடுக்கிற இடத்துல அகில இந்திய தலைமை இருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். கூட்டணி இல்ல ஆட்சியில பங்கு அதெல்லாம் விடுங்க. திரு கே எஸ் அழகிரி பேசும்போது கரும்பு சாரெல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டு சக்கையாக எங்களை அனுப்பிடுறாங்க, இதை நாங்கள் ஒரு காலம் ஏற்றுக்க முடியாது, ஆட்சியில் அரசாங்கத்தில் பங்கு கேட்போம் அப்படின்னு சொல்கிறாரு. கரும்பு சாறு மாதிரி எங்கள் உழைப்பெல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டு எங்களை சக்க மாதிரி ஒரு தேவையில்லாத பொருள் மாதிரி எங்களை அப்படி பார்க்குறாங்கிறதுல ஒரு கடுமையான குற்றச்சாட்டா இல்லையா? அது இதெல்லாம் இதுக்கு செல்வ பெருந்தகையில மறுப்பு, நீங்களும் எந்த ஒரு மறுப்போ இல்லாட்டி தவறுங்கிறோ எதுவுமே சொல்லலையே. மீண்டும் மீண்டும் அதை தான் உங்களுக்கு சொல்ல வர்றேன். இல்லை கூட்டணி ஆட்சியில பங்கு அதிக தொகுதி கேட்போ, அது அவங்க விருப்பம், ஆசை, அவங்க கருத்து விடுங்க. இப்ப இந்த குற்றச்சாட்டு என்ன பாருங்க? குற்றச்சாட்டு அல்ல, மீண்டும் மீண்டும் அவருடைய விமர்சனம். காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர், அவருக்கு விமர்சிக்க உரிமை இருக்கிறது, அவர் விமர்சிக்கிறார். ஆனால் முடிவு என்ன என்பதை நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன். இப்ப நான் திமுக தேவையற்ற குழப்பத்தை உண்டாக்காத. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு தலைமை இருக்கு, அந்த கட்சியினுடைய தலைமை ஒரு ரோட்ல போயிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது மற்ற தலைவர்கள்லாம் ஒரு வேற மாதிரி பேசுறாங்கன்னா தேவையற்ற குழப்பத்தை உண்டாக்காதா? அதுதான் நான் சொல்றேன். காங்கிரஸ் ஒரு ஜனநாயக கட்சி. இங்க எல்லாரும் பேசுவோம், எங்களுக்கு ஆசை தான் முதல்வராக வரணுங்கிற ஆசை இருக்கு, நாங்க பிரதமராக வரணும்னு ஆசை இருக்கு. எங்க ஆசை என்பது வேறு. நாங்க 100 இடத்துல நிக்கலாம், 200 இடத்துல நீங்க கொடுத்தா நிக்கத்தான் செய்வோம். அது அல்ல. ஒரு கூட்டணி என்பது ஒரு முறையாக அமைந்திருக்கிறது. இந்த கூட்டணி தொடர்ந்து 10 முறை வெற்றி பெற்று இருக்கிறது. இந்த கூட்டணி இன்றைக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சிறப்பா போயிட்டு இருக்கு. அதை விட நான் புதுசா சொல்றேன், இத்தனை கட்சிகளையும் தாண்டி முஸ்லீம் கட்சிகளே அத்தனை கட்சியும் அவர் பின்னால் நிக்குது. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு பின்னால நிக்குது. இதையும் தாண்டி திரு கமலஹாசனுடைய கட்சி வந்திருக்கு எங்களுக்கு. அதே மாதிரி இன்னும் ஓபிஎஸ் இந்த முதல்வரை போய் சந்திக்கிறாரு, திருமதி பிரேமலதா அவர்கள் முதல்வரை சந்திக்கிறாரு. நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். அதை ஏத்துக்கிறது ஏற்காது யாருடையது? திராவிட முன்னேற்ற கழக தலைமை தான் ஏத்துக்கணும். ஏன் நான் சொல்றேன்னா, கலகலத்து போன என்டிஏ கூட்டணி கலகலக்கவில்லை. எங்கும் இவ்வளவு வரைக்கும் நான் ஒரு சொன்னெல்லாம் கேட்டே இருந்தேன். அதாவது என்ன ப்ரூடா ஒரு அளவுக்கு ஏங்க இதயத்துள்ள அவர்கள் ப்ரூடா பிஜேபி அட்டாக் பண்ணுவார். ஆனா இவ்வளவு சர்க்கஸ் கொடுத்த வெப்பனை விட்டு எல்லாரும் பார்த்தாங்க. எங்களுடைய கட்டமைப்பு ஸ்ட்ராங்கா இருக்குது. என்டிஏ கூட இன்னைக்கும் திரு டிடி தினகரன் சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி தலைமையில நாங்க வர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. சொன்ன கருத்து அவர் சொல்லி உள்ளார். அதிமுக பாஜக கூட்டணி கலகலத்து போச்சு அப்படின்னு சொன்னோன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? ரெண்டு பேரும் பேசும்போது நான் அந்த லாவணி பாடம் வரல, கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றேன். சரி, இப்ப நான் மீண்டும் சொல்றது, மொத்தம் 2 கட்சி தான், 7-8 கட்சி இருந்துச்சு. 2 பெரிய கட்சி இருக்கு. இன்னும் உங்களுக்கு பாமக இவர்களோட இன்னும் சேரல, சரிதானா? தேமுதிக இவங்களோட சேரல. இவங்க இருந்த கட்சி பூரா
கலகலத்து போய் நிக்குங்கிறது உண்மை. என்னன்னா பாமக கலகலத்து போச்சு. யார் காரணம்? திமுக தான் காரணம். பாமக உடைவதற்கும் பாமகவுடைய குடும்பத்துக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்தி கட்சியை மூன்றாக பிரிப்பதும் திமுக தான் காரணம். அதிமுக குழப்பங்களும் பாஜக காரணம் அவங்க சொல்றாங்க. சார், இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அதிமுக குழப்பத்துக்கும் பாமக குழப்பத்துக்கும் திமுகவுடைய உச்சக்கட்டத்துடைய குழப்பத்துக்கு ஏன்னா அவங்க இது பண்ணாதான் இவங்க எங்க ஆட்சிக்கு வர முடியும். அதிமுக குழப்பத்து திமுக தான் காரணமா? என்னங்க அதிமுக வேலை நடக்குதுங்க. அது வேணாமா? இப்ப கண்ணன் சொன்னாரு இதே சொல்லலாம். ஓபிஎஸ் பார்த்தாங்க, எல்லாரும் என்ன பார்த்தாங்கன்னா அப்ப அர்த்தம் என்ன? உங்களுக்கு என்ன? உங்களுடைய மனதில் என்ன? திமுக நினைச்சா குழப்பத்தை உண்டாக்குற அளவுக்கு அதிமுக வீக்கா இருக்கு நீங்களே சொல்றீங்களா? சார் அவரு சொன்னாரா ஓபிஎஸ் வந்து பார்த்தாரு, ஏங்க அவரு ஒரு இதுக்காக போறனா அதுக்கு கூட அவர் வந்து பார்த்துட்டாங்க, எங்களை எல்லாம் பேசிட்டாங்கன்னா அப்பா நீங்க பார்த்தாரு தான் சொன்னாரு, அவர் வேற ஒண்ணும் சொல்லல. இதெல்லாம் நீங்க தான் சொல்றீங்க, நீங்க மட்டும் பேசிட்டாரு பார்த்துட்டாரு எல்லாமே. உண்மையாக சொல்ற மாதிரி நீங்க நடிக்கலாம். நாங்க உண்மையை சொன்னா அது பொய்யாயிருமா? என் நேரத்தை நான் எடுத்துக்கிறேன். அவருக்கு காமெடி தேவைப்படும் நமக்கு. ராம காமெடி, இது ராம காமெடி சொன்னா உங்களுக்கு காமெடி தான் சார் இருப்பீங்க. நான் சொல்றது, நான் இப்பவும் சொல்றேன், அதிமுக பாஜக தவிர அது ஒரு சின்ன கட்சி, ஒரு கட்சி தமாகான்னு ஒரு கட்சி இருக்கு, இவ்வளவுதான். இதை தவிர இந்த ரெண்டு கட்சியை தவிர யாரும் இன்னைக்கு இல்ல. திமுகவுல புது புது கட்சிகள் வந்து சேர முயற்சி செய்கின்றன. இதுதான் திமுகவில் இணைந்த பல கட்சிகளை இன்னைக்கு வந்து அப்படியே முடிங்க தேர்தல் ஆணையம் ரத்து பண்ணிருக்கு சார். எத்தனை கட்சி உங்க கட்சியில வந்தா கூட்டணி கட்சிகள் சின்ன சின்ன கட்சியில ஏன் கட்சி முடிஞ்சாங்க சொல்லுங்க. எனக்கு நேரம் ஏன்னா இடையே அவர் நேரத்தை பூரா எடுத்துட்டாரு. நீங்க அவர் நேரத்தை அடுத்த தடவை கொடுக்காம எடுத்து எனக்கு கொடுக்கணும். இப்போ எனக்கு கொடுக்க நம்ம சொல்லி முடிச்சுக்கிறேன். ரொம்ப சிம்பிள். அதாவது ரெண்டு கட்சியுடைய நிலைமை உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயம். அதிமுகவை சுக்குநூறா உடைச்சது வந்து பாஜக என்பது எல்லாருக்கும் தெரியும். அவர் பல பொய் சொன்னாரு. அவர் பொய் பொய்யா சொல்றாரு. நீங்க வந்து இன்னும் சொல்லுங்க பொய்னா அது என்னங்கிறது விளக்க சொல்லுங்க. நீங்க பொய் பொய் மட்டும் தான் சொல்றீங்க தவிர என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. பிரேக் பண்ணி நம்ம தெளிவுபடுத்தி பேசுவோம்.